அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாளைக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் நிஃப்டியும் மிட் கேப்பு மட்டும் மேலே வரல, பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் மேலே வந்துருச்சு. இதுக்கான ரீசன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் 1 hour சார்ட்டு. நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்னை முன்னாடியே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகலை. பேங்க் நிஃப்டி ஏன் பிரேக் அவுட் ஆகலைன்னா, நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 500 புள்ளிகள் மேலே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4% மேலேயே வந்துருச்சு. ஒரு 3% நிஃப்டி மேலேயே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. எந்த இடம்னா 23,200லேருந்து 23,670 டு 700 ரேஞ்ச் வரைக்கும் வந்துடுச்சு. ஆனால் பேங்க் செக்டார் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டே ஆகலை. இப்போது என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிஃப்டியும் மிட் கேப்பையும் நிறுத்தி வச்சுட்டு எவ்வளோ ஏற வேண்டியது பேங்க் நிஃப்டி இருந்துச்சோ அதை இன்றைக்கி ஏற்றி நிறுத்திட்டாங்க. அதில் என்ன மாதிரியான ப்ளே நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஏறுறதுக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறத பாருங்களேன். மொத்தம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஏறுறதுக்கு 641 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்கன்னா 220 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா 150 புள்ளிகள், கொடாக் பேங்க் 72 புள்ளிகள், எஸ்பிஐ 34 புள்ளிகள், இண்டஸ்இண்ட் பேங்க் 23 புள்ளிகள் ஏறுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நிஃப்டியில் அப்படியே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 1000 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி ஏறுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதே செக்டார் தான் நிஃப்டி 50லையும் இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொடாக் பேங்க். இவங்க ஏறும்போது நிஃப்டியும் சேர்ந்து ஏறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் இருக்கிற ரிமைனிங் பேங்கிங் ஸ்டாக்ஸை தவிர பாக்கி எல்லா ஸ்டாக்ஸையும் கீழே பிடிச்சி அடிச்சிருக்காங்க. எப்படின்னா ரிலையன்ஸு 37 புள்ளிகள் கீழே இறக்கியிருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து நிஃப்டிக்கு 200 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிலையன்ஸு, எல்என்டி, பாரதி ஏர்டெல், ஐடிசி, டைட்டனு, மாருதி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எல்லாரையும் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 200 பாயிண்ட்டை ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படி புரியுதுங்களா? 200 பாயிண்ட் இவங்க ஏறுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா, அதை விட இவங்க இறங்குறதுக்கு இவங்க மற்றவங்கள வச்சு மீதி 38 ஸ்டாக்கை வச்சு இவங்க ஆப்ரேட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஐஸ் அந்தமாரி ப்ளே பண்ணியிருக்காங்க. பேங்கிங் செக்டாரை மட்டும் மேலே கொண்டுட்டு மற்றதை பார்த்திங்கன்னா கீழே கொண்டு நிஃப்டியை என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுட்டாங்க. ஓகே, இதுதான் நடந்திருக்கு. நிஃப்டி இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இந்த ஏரியாவிலேயே நின்றுடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ராங்காக நின்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நேற்றே எஃப்ஐடிஐலாம் பார்த்திங்கன்னா நெட் பையிங்கில் இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செக்டாராக ப்ளே பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்ன மாதிரி பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போலவே நம்மளும் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் மேக்ஸிமம் ஆப்ஷனில் ஜெயிக்க முடியும். அதேமாதிரி ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட என்னென்ன மாதிரியான இண்டெக்ஸில் இருக்காங்க, எதை லாங்கில் இருக்காங்க, எதெல்லாம் ஷார்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பேட்டர்ன்லேயே நிஃப்டி போயிட்டு இருக்கு. அழகாக இந்த சேனல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜிக்ஸாக்காக போயிட்டு இருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே டவுன் சைடு சப்போர்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி இதுக்குள்ளாரே தான் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னுக்கு மேலே போனதுன்னா நிஃப்டிலையும் ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நிஃப்டிலையும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். சரிங்களா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படியே இந்த சேனலை மார்க்கெட் மேலேயே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கேருந்து விழுந்தது அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் விழுகும் போது என்ன ஆகும் அப்படின்னா 23,300, 400 இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் விழுந்து எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அகைன் இது ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸில் தான் இருக்குது. நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, நிஃப்டியோட இன்னையோட டே ஹை தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். 23,665 அப்படிங்கிறது தான் நாளையான ரெசிஸ்டன்ஸ். 23,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், 23,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் 24,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பாருங்கள், நம்மளோட சப்போர்ட்லேயே தான் மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது. எக்ஸாக்டாக 23,475 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், 23,336 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,234 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. ஓகே, நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,516. 23,500 கால் 500 புட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து ஈக்குவல் ஓஐ டேட்டா இருக்குது. ஆனால் புட்டு சைடு வந்து பெரிய ஓஐ டேட்டா இல்லை, கால் சைடும் பெருசாக இல்லை. 23,000 சப்போர்ட்டில் வந்து 23,000 சப்போர்ட் பில்ட் ஆகிருக்கு, 24,000 ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. மேலே போனாலும் 500 பாயிண்ட் ஏறலாம், கீழே வந்தாலும் ஒரு 500 பாயிண்ட் வரலாங்கிறதுனால ஓப்பன் பொசிஷன் எதுவும் வச்சுக்கல. எவரி 100 பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, எவரி 100 பாயிண்ட் வந்து சப்போர்ட்டாகவும் இருக்குது. சின்ன சின்ன சப்போர்ட்டு 400 சப்போர்ட்டு, 300 சப்போர்ட்டு, 200 சப்போர்ட்டு. அதே போல் 600 ரெசிஸ்டன்ஸ், 700 ரெசிஸ்டன்ஸ், 750, 800 இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓவரால் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்குது 24,000 தான் பில்ட் ஆகிருக்கு. இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி நான் நேற்றே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே தான் போயிருக்கு. ஆல் டைம் ஹை நியரில் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்டாக ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு வால்யூம் கிரியேட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக். சரிங்களா? இது எது வரைக்கும் போகலான்னா நம்மளோட ஃபிப்னாசி லெவல் வந்து 52,500 காமிக்குது. 52,500 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் ஃபிப்னாசி லெவல் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். நாளை தினம் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். 51,958 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 52,495. 52,500 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது? 53,200 அப்படிங்கிற லெவலில் வந்து ஃபிப்னாசி லெவல் வந்து இருக்குது. சரிங்களா? இங்கே ஃபிப்னாசி லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது 52,491. அகைன் மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்விங்கில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை பார்த்தீங்களா? இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா 52,491, 500 வரைக்கும் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்குது. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை தான் வந்து இப்போ சப்போர்ட் 1. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல அகைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு 51,226 வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல் தான் வந்து மார்க்கெட்டுக்கான நாளைக்கான சப்போர்ட்டு. ஓகே, செகண்ட் சப்போர்ட் வந்து 50,600 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டியுமே இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம். இன்னையோட டே ஹை வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 23,154 அப்படிங்கிறது நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு 23,265 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு. 23,265 அப்படிங்கிற லெவல் வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 500 அப்படிங்கிற லெவல், 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்னைக்கு வந்த இந்த டே லோ வந்து நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 22,845 அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,645 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். தென் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, 22,523 அது வந்து அடுத்த சப்போர்ட்டாக 22,500 வந்து ஃபின்னிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மிட் கேப் வந்து பாருங்கள், மிட் கேப் வந்து கீழே வந்துருச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1% கீழே வந்திருக்கு அப்படிங்கிறதுனால டவுன் ட்ரெண்ட்லாம் கிடையாது. 12,112 அப்படிங்கிறது நம்மளோட ஃபிப்னாசி லெவல். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், நம்மளோட ஃபிப்னாசி லெவல் வந்து 22,121. இங்கே இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கேப் அப்பில் தான் மேலே போயிருக்கு. கேப் அப்பில் மேலே போயிட்டு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு. ஃபிப்னாசி லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நேற்று ஃபிப்னாசி லெவலில் தான் மார்க்கெட் வந்து நின்றுச்சு. இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் கிடையாது, இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் வந்து அகைன் மேலே போக தான் ட்ரை பண்ணோம். சரிங்களா? அதனால் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அகைன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 12,122 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போச்சுன்னா 12,200,
அதற்கு மேலே போச்சுன்னா 12,300 அப்படிங்கிற லெவல் வந்து மிட் கேப்புக்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக 19,962 12,000ங்கிற லெவலில் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. 12,000 போன மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கரெக்ஷன் வந்திருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கீழே போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கீழே போகிறதுக்கான சான்சஸ் மிக குறைவு. ஓகே, தென் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 11,900 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட். அதற்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 11,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஓகே, இதுதான் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸ் நண்பர்களே. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், நீங்கள் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் யாரோட உதவி இல்லாமல் நீங்களே மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மார்ஜின் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2 × 3 × 4 வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டி வந்து கொடுப்பாங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் தேவைப்பட்டதுன்னா அதற்கான கான்டாக்ட் டீட்டெயிலும் அவங்களே வந்து உங்களுக்கு கால் பண்ணி நம்பர்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்குவாங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டை வந்து 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒன்லி இப்படி போகும் அப்படி போகும் அப்படிங்கிறத என்னோடய வியூவை தான் ஷேர் பண்ண முடியும். நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.